ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சமையல் சேனலில் ஒரு அருமையான அட்டகாசமான ஹோட்டல் சுவையில் ஒரு கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன கிரேவினா, முழு காடையை வச்சு காடை கிரேவி. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்களோ அப்படியே இருக்கும். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சுவைக்கு ஈடு இணையே கிடையாது. ஒரே ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மீண்டும் மீண்டும் இதே மாதிரி செய்ய சொல்லி உங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க. உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப ரொம்ப உங்களை பாராட்டுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவு சுவையாக இருக்கும். இந்த காடை கிரேவி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காடை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் காடை கிரேவி பண்ணுறதுக்கு 4 காடை எடுத்திருக்கேன். இந்த 4 காடையும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 8 அலசி எடுத்துடணும். காடையை நல்லா அலசிட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு எந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் நல்லா அலசி எடுத்துகிட்டு நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா அலசி எடுத்துருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்காக இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம். இப்போ எல்லா சைடும் இந்த காடை ஃபுல்லாக எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுக்கும்போது மசாலா எல்லாம் அந்த காடையில் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இது இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இரும்பு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூனுக்கு மேலே நல்லா எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 2 பிரியாணி இலை, 1 ஸ்டார் பூ, 3 கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பட்டை கிராம்பெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஹோட்டல் சுவையில் நல்ல ஒரு டேஸ்ட்டில் நம்ம பண்ண போகிறோம். அதனால பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு நல்ல கிரேவி நமக்கு நல்லா திக்காக ரொம்ப சூப்பராக கிடைக்கும். அதுக்காக இப்போ நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோடனே அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா 1 கப் அளவுக்கு தாராளமாக ஒரு 4 பெரிய பழுத்த தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு தக்காளி நல்லா குலைவாக இந்த மாதிரி நல்லா மசிய வெந்து வரணும். இப்போ நல்லா தக்காளி வெந்து வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்பில் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மசாலா எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா எல்லாம் சேர்த்தோன்னே அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா சிம்மில் வச்சுட்டு மசாலா எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இந்த காடை நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மசாலா வதங்கிட்டு இருக்க மசாலாவில் நம்ம காடையை சேர்த்துடலாம். இப்போ காடையை சேர்த்துட்டு மெதுவாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். தண்ணீர் எதுவும் இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்துறாதீங்க.
ஃபஸ்ட்டு காடையை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மசாலா அந்த காடை எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை சேர்க்காமையே வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சிம்லேயே வச்சுட்டு ஒரு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறலாம். இடையில வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், அடி எதுவும் பிடிச்சிடாமல். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் அப்போ தான் பிரிஞ்சு வரும். நமக்கு வந்து மசாலா எல்லாம் அந்த காடையில் இன்னும் நல்லா இறங்கி ரொம்ப சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் வந்து இப்போயே தண்ணீர் சேர்க்காமல் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் எடுத்தோம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணீர் சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா வந்து நான் தண்ணியாக செய்ய போகிறதில்ல, காடை கிரேவி வந்து நல்லா திக்காக தான் செய்ய வைப்பேன். இது தண்ணியாக வச்சு சாப்பிட்றத விட நல்லா திக்காக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்தோம். அதனால் பார்த்துட்டு வந்து உப்பு எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே வந்து சிம்லேயே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்து கிரேவி வந்து ரெடியாகி வந்துருச்சு. நமக்கு வந்து இடையில ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து தண்ணீர் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம், அதனால் அடி பிடிச்சிரும். அதனால் இடையில கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் டு ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி வந்து நல்லா திக்காக பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி சுவையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், காடை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம இறக்கும்போது கொத்தமல்லி தழை வந்து நல்லா தாராளமாக வந்து தூவி விடுங்க. எவ்வளோ கொத்தமல்லி தழை இருக்கோ அவ்வளோ நல்லா தாராளமாக தூவி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காடை கிரேவி வந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவைகளை வந்து காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களோட வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு உங்களை கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப 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 பாராட்டுவாங்க. அட, நம்ம வீட்டில் நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஹோட்டலில் வாங்கின மாதிரியே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். காரம் மட்டும் உங்களுடைய சுவைக்கு ஏற்றாப்புல கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கோங்க. ஒரு சில பேர் வந்து காரம் நல்லா சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் வந்து காரம் நல்லா சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு ஏற்றாப்புல வந்து நீங்கள் காரத்தை வந்து கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்ப சுவையான காடை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.